பைரட் ஆஃப் தி கரீபியன் படத்துல கொடூரமானதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் தான் ஃப்ளையிங் டச்மேன். அதை பத்தியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வில் டர்னர் ஃப்ளையிங் டச்மேனுக்கு கேப்டன் ஆகிறதுக்காக தன்னோட இதயத்தை அந்த பாக்ஸ்ல வெட்டி வைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. எங்க டச்மேன் கப்பலுக்கு கேப்டன் வேணும். ஆனா டேவிட் ஜோன்ஸுக்கோ இந்த ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்காது. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல டேவிட் ஜோன்ஸுமே ஒரு மனிதனா மாலுமியா இருந்தபோது அந்த கடல் மேல அதிக அளவுல அன்பும் பற்றும் வச்சிருந்திருப்பாரு. ஒரு மாலுமிக்கு கடல் மேல இருந்த அன்பை பார்த்த அந்த கடல்களின் கடவுளான கலிக்ஸ்கோ டேவிட் ஜோன்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இப்படி ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கலிக்ஸோ டேவிட் ஜோன்ஸ் கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உன்னோட லவ்வை நீ உண்மைன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும், ஃப்ளையிங் டச்மேன் கப்பலுக்கு கேப்டனா இருக்கணும். அப்படி நீ கேப்டனா இருக்கும்போது உன்னால 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் கரைக்கு வர முடியும். அது வரைக்குமே உன்னால கரையில கால் வைக்க முடியாது. அப்படி நீ 10 வருஷம் வேலை செஞ்சு ஒரு நாள் கரைக்கு வருவல, அப்ப நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம். அந்த இடத்துல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டேவிட் ஜோன்ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேலைக்கு ஒத்துக்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கலிக்ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. டேவிட் ஜோன்ஸுக்கு டென்டாக்கல்ஸ் இருக்கிற அளவுக்கு மூளை இல்லையாட்டுக்கு. அதனாலதான் டேவிட் ஜோன்ஸ் ஏமாந்துட்டாரு. அதுல இருந்து இவரு வாழ்க்கையே வெறுத்துட்டாரு. கலிக்ஸ் இவரை ஏமாத்திட்டு போன துன்பத்தை இவரால் மறக்கவே முடியல. அதனால இவர் ஹார்ட்டையே வெட்டி ஒரு பாக்ஸ்குள்ள வச்சிடறாரு. அந்த எமோஷன்ல இருந்து வெளிப்படணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி தன்னோட ஹார்ட்டை வெட்டி அந்த பாக்ஸ்குள்ள வைக்கும் போது 2 மந்திரங்களை போடுறாரு. முதல் மந்திரம் தன்னோட எல்லா எமோஷனையும் அந்த ஹார்ட் எடுத்துடணும். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவரை கஷ்டப்படுத்தக்கூடிய எமோஷனை. அதனாலேயே என்னமோ இவரு எமோஷனலாவே இருக்க மாட்டாரு. ஆனா ஒரு ஹார்ட் அவர் பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு எமோஷனலா ஃபீல் பண்ணுவாரு. இந்த ஒரே காரணத்துல தான் அவரோட ஹார்ட்டை ரொம்ப தூரத்துல ஒழிச்சு வச்சிருப்பாரு. அந்த ஒரு ஹார்ட் இவரோட எமோஷனை மட்டும் இல்லைங்க, அவர் உயிரி சேர்த்து தான் எடுத்திருக்கும். அதாவது அவர் உயிரே அந்த ஹார்ட்ல தான் இருக்கும். அந்த ஹார்ட்டை யாரு குத்துறாங்களோ அவங்க டேவிட் ஜோன்ஸை கொன்னுடுவாங்க. டேவிட் ஜோன்ஸை கொன்னுடுவாங்க. ஓகே, அப்ப அடுத்த கேப்டன் யார் வருவா? அதுக்காக தான் டேவிட் ஜோன்ஸ் இன்னொரு மந்திரத்தை போடுறாரு. அந்த பாக்ஸ்ல யார் அவங்களோட இதயத்தை வெட்டி வைக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ஃப்ளையிங் டச்மேனோட கேப்டன். ஆனா அவர் இந்த மந்திரத்தை போட்டது ஒரு கட்டாயத்துல தான் போட்டிருப்பாரு. ஏன்னா எப்பயுமே ஃப்ளையிங் டச்மேனுக்கு ஒரு கேப்டன் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அதுக்காக போட்டிருப்பாரு. நீங்க பைரட் ஆஃப் தி கரீபியனோட தீவிரமான ஃபேனா இருந்தா உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், பைரட் ஆஃப் தி கரீபியன்லயே ரொம்ப ஃபாஸ்டான கப்பல்னா எது? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பாய் गाइस.